இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரை அமெரிக்கா தான் நிறுத்தியதாக மீண்டும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் மற்றும் காங்கோ ஜனநாயக குடியரசுக்கும் ருவாண்டாவிற்கும் இடையிலான போர்களை நாங்கள் தான் நிறுத்தினோம் என வெள்ளை மாளிகையில் டிரம்ப் தெரிவித்துள்ளார். டிரம்ப் இதற்கு முன்பும் இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்து பலமுறை இதேபோல் கூறிய நிலையில் அதை இந்தியா தொடர்ந்து மறுத்து வந்துள்ளது. கடைசி தாக்குதலில் மட்டும் 5 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் தான் அவர்களை அழைத்து தாக்குதலை தொடர்ந்தால் வர்த்தகம் கிடையாது என மிரட்டியதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். டிரம்பின் கூற்றுக்கு தொடர்ந்து பிரதமர் மோடி மௌனம் காப்பதை எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளனர். வங்கதேசத்தின் டாக்கா பள்ளியின் மீது போர் விமானம் மோதிய விபத்தில் உயிரிழந்த விமானப்படை விமானிக்கு ராணுவ மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டன. இந்த கோர விபத்தில் விமானி மற்றும் 25 குழந்தைகள் உட்பட 31 பேர் பரிதாபமாக பலியாகினர். குர்மிட்டோலாவில் உள்ள வங்கதேச விமானப்படை தளமான பஷரில் நடைபெற்ற அணிவகுப்பில் மூத்த ராணுவ மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு லெப்டினன்ட் டவுகிர் இஸ்லாம் சாகருக்கு அஞ்சலி செலுத்தினர். ஒரு பேரழிவை தவிர்ப்பதற்காக மக்கள் தொகை அடர்த்தியான பகுதியிலிருந்து போர் விமானத்தை விலக்கிச் செல்ல டவுகிர் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் டவுகிர் உடல் அவரது சொந்த ஊரான ராஜ்ஷாஹிக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. போர் நிறுத்தத்தை உறுதி செய்வது மற்றும் போர்க்கைதிகளை விடுவிப்பதற்குத்தான் முன்னுரிமை என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை கடந்த 7 வாரங்களில் முதல் முறையாக ஜூலை 23ஆம் தேதி துருக்கியில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த 5 மாதங்களில் இஸ்தான்புல்லில் உக்ரைனும் ரஷ்யாவும் 2 சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளன. கைதிகளை பரிமாறிக்கொள்ள அவர்கள் ஒப்புக்கொண்டனர். ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இந்நிலையில் அமைதி மாநாட்டை ஏற்பாடு செய்து ரஷ்யாவால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களையும் குழந்தைகளையும் மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். காசாவில் இஸ்ரேல் தாக்குதல்களால் இதுவரை கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 59,106ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 1,42,511 பாலஸ்தீனியர்கள் இதுவரை படுகாயமடைந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் படைகளின் தாக்குதல்களால் 77 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் உதவிப் பொருட்களை பெறும்போது நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டதுடன் 52 பேர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.